சபாநாயகர் அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்கிறார். அண்ணாச்சி அவர்கள், ஏசிடி பிரபாகரன் ஐயா அவர்கள் அவருடைய ஆளுமையை சட்டப்பேரவையில் ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய வாழ்வியல் அனுபவம், அரசியல் அனுபவம், அவருடைய சிந்தனை நெஞ்சமெல்லாம் நெகிழ்விக்கக்கூடிய சிந்தனையாக இருக்கிறது. அவர் மக்களை ஆற்றுப்படுத்துகிற அழகே ஒரு அழகு. என்ன அழகா மக்களை தலைவர் நமக்கு அவர்களுடைய அண்ணாச்சி அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். நம்முடைய ராஜாதாஸ் ரவிதாஸ் பிஜேபி குழுமத்தின் மேலாண்மை இயக்குநர் அவர்கள் கவிக்கோ திரு விஸ்வநாதன் ஐயா அவர்கள் முன்னிலையில் இந்த சிறப்பு நடக்கிறது. அடுத்ததாக வணக்கத்திற்குரிய நம்முடைய சான்சலர் விஐடி சான்சலர் அவர்களுக்கு அண்ணாச்சி அவர்கள் சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். மனிதநேய மாமணியாக திகழ்கிற எங்கள் கல்விக்கு அவர்கள் முதல் பிரதியை பெறுகிறார்கள். அகவை 90 போற்றப்படுகிற ஒரு அற்புத மலர். இந்த மலர் பேராசிரியர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள், அறிஞர் பெருமக்கள், வணக்கத்திற்குரிய கல்விக்கோ விஐடி விஸ்வநாதன் அவர்கள் வெளியிட 90 அகவை 90 நிரம்பிய அற்புதமான மலர் இப்பொழுது வெளியிடப்படுகிறது. கற்றறிந்த சான்றோர் பெருமக்கள் அற்புதமான வாழ்த்துரைகளையும் வணக்கங்களையும் அழகாக கொடுத்திருக்கிறார்கள். வணக்கத்திற்குரிய ஐஸ்வர்யா சுஜித் அவர்கள் வரைந்த திருவள்ளுவர் ஓவியத்தை நம்முடைய சபாநாயகர் அவர்கள் தங்கள் பொற்கரத்தால் வெளியிட நம்முடைய ராஜன் சாரும் நம்முடைய விஸ்வநாதன் ஐயாவும் பெற்றுக் கொள்கிறார்கள். அகவை 90 நிரம்பிய அழகிய மலர். வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற சட்டப்பேரவைத் தலைவர் ஏசிடி பிரபாகரன் வருகை வந்துள்ள தமிழ் சான்றோர்களே, நாம் அனைவரும் தமிழ் உலகம் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது. உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு வேலையை உலகெங்கும் திருவள்ளுவரை கொண்டு போய் சேர்க்கின்ற வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற சட்டப்பேரவைத் தலைவர் ஏசிடி பிரபாகரன் வருகை வந்துள்ள தமிழ் சான்றோர்களே, நாம் அனைவரும் தமிழ் உலகம் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது. உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு வேலையை உலகெங்கும் திருவள்ளுவரை கொண்டு போய் மிகப்பெரிய பணி என்று நான் கருதுகின்றேன். உங்களுக்கு தெரியும், உலகிலேயே திருக்குறளுக்கு சமமாக இன்னொரு நூலை சொல்ல முடியாது. பின்னாலே இருப்போம். இருந்தாலும் அவருடைய 100ஆண்டு விழாவை நாம் ஆதரவாக இருக்கிறது. அவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நாளிலே விருதுகளை வழங்கி இருக்கிறார்கள். தமிழ் சான்றோர்களுக்கும் பெரிய மாற்றம் தமிழ்நாட்டிலே வந்திருக்கிறது. இது நான் எதிர்பார்க்கவில்லை. நான் திமுக அதிமுக ரெண்டுத்துல 20 ஆண்டுகள் இருந்தவர். இந்த ரெண்டையும் மாற்றி அமைத்து இன்னொரு கட்சி வரும் என்பது இந்த வருஷம் தான் தெரிந்தது, இந்த ஆட்சியிலே தான் தெரிந்தது. நல்ல முடிவோடு அவர்கள் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி அவர்கள் உலகம் முழுவதும் சென்று வருபவர். இன்றைக்கும்
இல்ல திருக்குறள் மோகன நீதாமா மறிக்கிற ஏப்பா கேமராமேன் நீதான் மறிக்கிற பின்னாடி பின்னாடி தம்பி அண்ணாச்சி வாழ்க அண்ணாச்சி வாழ்க 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 சந்தோஷம் அண்ணாச்சி வாழ்க வாழ்க லைட்டை ஃபுல்லா மறிக்கிறீங்க திருமதி தமிழன் ஆனால் தமிழ் தரணியில் வாழி வாழி தரணியில் வாழி வாழி பொய்யா மொழியா தம்மை மெய்யென பற்றி கொண்டார் பொய்யா மொழியா தன்னோடு ஆசானானார் பரிணென வளரும் இளைஞர் தன்மானம் காக்கும் தந்தை பரிணென வளரும் இளைஞர் தன்மானம் காக்கும் தந்தை உன்னத சந்தோஷ சீமான் உயர்ந்தோங்கி வாழி 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 கண்டங்கள் எல்லாம் தாண்டி கவின் மாநாடு செல்வார் கண்டங்கள் எல்லாம் தாண்டி சந்தன தாயின் சரித்திரம் போற்றும் கவிஞர் இருந்தவள் பெருங்கவிக்கோ இளைஞனின் அன்பு தோழன்